அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் பார்க்க போவது ஆயுள் காப்பீடு பாலிசி எடுப்பதை பற்றி. இன்று பெரும்பாலானோர் ஆயுள் காப்பீடு பாலிசிகளை வைத்திருப்பார்கள். ஆனால் ஒரு குடும்பத்திற்கு எந்த அளவுக்கு ஆயுள் காப்பீடு தேவை என்பதுதான் மிக முக்கியமான விஷயமாகும். உதாரணமாக, ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவர் மாதம் 30,000 ரூபாய் ஊதியம் பெற்று வருகிறார் என்று கொண்டால், அந்த குடும்பத்தில் குறைந்தபட்சம் 50 லட்சத்திற்காவது அவர் பாலிசி வைத்திருக்க வேண்டும். 50 லட்சத்திற்கு இன்று பாலிசி ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு பாலிசி எடுக்க சென்றால் குறைந்தது 6,000 ரூபாய் பிரீமியம் கட்ட வேண்டும். அதுவே மணி பேக் பாலிசி என்றால் 8,000 வரை பிரீமியம் கட்ட வேண்டும். 50 லட்சத்திற்கு இன்று 6,000 என்று கணக்கு போட்டால் அவர் பிரீமியம் மட்டும் 3 லட்சம் வருடத்திற்கு கட்ட வேண்டும். அவருடைய மாத வருடாந்திர வருமானம் எடுத்துக்கொண்டால் 12 × 30 3,60,000. அதில் 3 லட்சத்தை பிரீமியத்துக்கு செலவழித்தால் அவர் மற்ற தேவைகளை எப்படி பூர்த்தி செய்வார்? ஆக பாலிசியும் எடுக்க வேண்டும், அதே சமயத்தில் அவருடைய மற்ற தேவைகளையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவர் எதற்காக 50 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி எடுக்க வேண்டும்? இன்று வங்கிகளில் கொடுக்கப்படும் வட்டியானது 7% வட்டி தருகிறார்கள். ஒருவேளை அந்த குடும்ப தலைவர் உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படின் ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் அந்த குடும்பத்திற்கு 50 லட்சம் கொடுக்கும். அதை அவர்கள் வங்கியில் வைத்தால் 30,000 to 35,000 மாதம் வட்டியாக வங்கியிலிருந்து பெறலாம். இந்த பணமானது அவர் உயிரோடு இருக்கும் பட்சத்தில் அவர் சம்பாதிக்கும் அளவிற்கான பணம் என்பதால் அந்த குடும்பம் எந்தவித பிரச்சனையின்றி குறைந்தது அடுத்த 5 வருடங்களாகுது நிம்மதியாக வாழ்க்கையை ஓட்டி வர முடியும். அதாவது அடுத்த ஜெனரேஷன் வேலைக்கு போய் அவர்கள் காலில் நிற்கும் வரை இந்த பணத்தை கொண்டு ஒரு நல்ல கல்வி இவற்றெல்லாம் வழங்க முடியும். ஆனால் அடுத்த கேள்வி, ஏற்கனவே சொன்ன மாதிரி பாலிசி அதிக அளவில் எடுக்கும்போது பிரீமியம் அதிகம் கட்ட வேண்டும். அதற்கு தான் ஆயுள் காப்பீடு நிறுவனங்களில் டேர்ம் பாலிசி என்று ஒன்று வைத்திருக்கிறார்கள். அதனுடைய பிரீமியம் மிக குறைவானது. அதை மொத்தம் பாலிசிகளை 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று, 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் வெறும் 2,000 ரூபாய் அளவில் நீங்கள் கட்டுவது மாதிரி இருக்கும். இதில் உங்களுக்கு கெட்டும் பணம் திரும்ப கிடைக்காது. திரும்பவும் சொல்கிறேன், பணம் திரும்ப கிடைக்காது. உதாரணமாக, நீங்கள் 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பாலிசி எடுக்கிறீர்கள் என்றால் அது எந்த வயதில் நீங்கள் எடுக்கிறீர்கள் என்பதெல்லாம் ஒரு முக்கியமான காரணியாக இருக்கும். சிறு வயதில் எடுத்தால் ரொம்ப குறைவாக இருக்கும். உதாரணமாக, எனது மகளுக்கு 15 லட்சம் ரூபாய்க்கு நான் பாலிசி எடுத்திருக்கிறேன், டேர்ம் பாலிசி. அதற்கு பிரீமியம் வெறும் 3,800 ரூபா தான். ஆனால் இதில் எதுவுமே திரும்ப கிடைக்காது. இது ஒவ்வொரு வருடமும் கவரேஜ் மட்டும் 15 லட்சம் ரூபாய்க்கு கவரேஜ் மட்டும் கொடுக்கும். இது ஒரு வகையான பாலிசி. அடுத்த பாலிசி என்னவென்றால், நீங்கள் கெட்டும் பணம் உங்களுக்கு சிறு வட்டியுடன் திரும்ப கிடைக்கும். அது கொஞ்சம் பிரீமியம் அதிகமாக இருக்கும். மூன்றாவது எப்படி என்றால் மணி பேக் பாலிசி. அதாவது ஒரு 5 வருடங்கள் கழித்து 10 வருடங்கள் கழித்து ஒரு அமௌண்ட் எல்ஐசியிலிருந்து வரும். ஸோ ஒரு ஆயுள் காப்பீடு முதலில் நீங்கள் எடுக்க வேண்டும் என்று நினைத்தால் முதலில் இந்த 3இல் நிச்சயமாக 3வதிற்கு செல்லாதீர்கள். மணி பேக் பாலிசி என்பது அட்டர் வேஸ்ட். 20 வருடங்கள் உங்கள் கையில் கொடுக்கும் பணத்திற்கு அந்த 20 வருடங்கள் எந்த வேல்யூவும் இருக்காது. உதாரணமாக, நான் ஒரு பாலிசி எடுத்தேன் 90களில். வருடத்திற்கு 6,000 ரூபாய் கட்டினேன். 20 வருடங்கள் கழித்து, அதாவது 2010 வருடம் 1,50,000 ரூபாய் எனக்கு பணம் கிடைத்தது. அந்த 1,50,000 ரூபாய்க்கு ஒன்றும் பெரிய வேல்யூ இல்லை. அதனால் இந்த மாதிரி பாலிசியை தயவு செய்து எடுக்காதீர்கள். நீங்கள் முதலில் எடுக்க வேண்டியது பியூர் டேர்ம் பாலிசி. அதாவது உங்கள் லைஃப்பை மட்டும் கவர் பண்ணுற மாதிரி பாலிசி எடுங்க. அதிலிருந்து எந்த ரிட்டர்னும் வர்றதை பற்றி யோசிக்காதீங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். இப்போ நீங்கள் 10,000 ரூபா நீங்கள் சம்பளம் வாங்குறீங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி இருக்க நிலைமைக்கு
ஒரு 15,000 16 லட்சத்துக்கு இந்த மாதிரி பியூர் டேர்ம் எடுங்க. அதற்கு பிறகு இல்லை எனக்கு ஓரளவுக்கு கெட்டும் அளவிற்கு வசதி இருக்கிறது, அடுத்த ஸ்டெப்பையும் கெட்டும் அளவிற்கு வசதி இருக்கிறது என்றால் செகண்ட் ஸ்டெப்புக்கு போய் கொஞ்சம் ப்ரீமியம் கூட கட்டுங்க. ஸோ தட் யூ வில் பாலிசி முடிவுறும் காலத்தில் உங்களுக்கு எல்ஐசியிலிருந்து நீங்கள் கட்டிய பணம் கொஞ்சம் போனஸ் அந்த மாதிரி விஷயங்கள் சேர்த்து கிடைக்கும். மூணாவது கட்டணம், அதாவது மணி பேக் பாலிசி போகணும் என்று நினைத்தால் கட்டாயம் உங்களிடம் போதுமான அளவு சேவிங்ஸுக்காகவும் பணம் இருக்கும் என்று நினைத்தால் அந்த பாலிசிக்கு போங்கள். ஸோ பாலிசி என்பது எல்லோரும் அவர்கள் வாங்கும் ஊதியத்திற்கு குறைந்தது இன்னைக்கு உள்ள நிலைமையை எடுத்துக்கிட்டனால் குறைந்தது ஒரு 1.5 மடங்குக்கு அதிகமாகவே அவர்கள் எடுத்து வைக்க வேண்டும். அதாவது உங்களுடைய ஊதியம் 10,000 மாதம் நீங்கள் வாங்குகிறீர்கள் என்றால் குறைந்தது நீங்கள் ஒரு 15 லட்சத்திற்காவது நீங்கள் பாலிசி வைத்திருக்க வேண்டும். பாலிசி மிக அவசியமான ஒன்று. நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வுகளை ஏற்படுத்துகிறது. அதாவது ஒருவரிடம் சென்று நீங்கள் பாலிசி எடுங்கள் என்று சொன்னால் ஏதோ அவருடைய ஆயிலை ஒருத்தர் போய் ஆட்டி பார்க்குற மாதிரி. எனக்கு தெரிந்து பழங்காலத்திலெல்லாம் பாலிசி சைன் பண்ணுறதுக்கு இங்கு பேனா தான் கொண்டு போவாங்களாம். அதை உதறிட்டு தான் கொடுப்பாங்களாம். ஏன்னா அதை கையெழுத்து போடும்போது கொஞ்சம் இங்கு ஸ்டக்கப் ஆனாலும் அந்த பாலிசி போட மாட்டாங்களாம், ஏதோ ஆயிலுக்கு பிரச்சனை வந்துடும். ஆனால் இன்றைக்கி அந்த காலங்கள்லாம் மாறி போச்சு. இன்றைக்கி மக்களே தேடி போய் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஆனால் எந்த அளவுக்கு பாலிசி எடுக்கணும், எந்த அமௌண்ட்டுக்கு பாலிசி எடுக்கணும்னு சொல்கிறத பற்றி எந்த வித புரிதலுமே இல்லை. நீங்கள் போய் பாருங்களேன். அவன் ஒரு டாக்டராக இருப்பாங்க, கேட்டால் சொல்லுவாங்க ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு பாலிசி வச்சுருக்கேன், மணி பேக் பாலிசின்னு. நான் 1.5 லட்ச ரூபா ப்ரீமியம் கட்டுறேன்னு. அது கட்டி பிரயோஜனமே கிடையாது. 1.5 லட்ச ரூபா ப்ரீமியம் கட்டி எதுக்கு? 20 லட்சம். அந்த டாக்டருக்கு உயிருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா 20 லட்சத்தை அந்த குடும்பம் எப்படி திரும்ப அடுத்த ஒரு 10 வருடங்களுக்கு வாழும்? அந்த டாக்டருடைய ஸ்டாண்டர்டுக்கு அவர் நிச்சயமாக ஒரு கோடி ரூபாய்க்கு பாலிசி வச்சுருக்கணும். அடுத்த கொஸ்டின் வருது, 1 கோடி ரூபாய்க்கு பாலிசி வச்சுருந்தா அவரால் ப்ரீமியம் கட்ட முடியுமா? அதுக்கு தான் சொல்கிறது டேர்முக்கு போங்க, டேர்ம் பாலிசி எடுங்க. பொதுவாக இந்த மாதிரி டேர்ம் பாலிசி எல்லாமே முகவர்கள் அவ்வளோ ப்ரமோட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதில் கமிஷன் ரொம்ப குறைவாக கிடைக்குன்னு சொல்கிறதுனால பண்ண மாட்டாங்க. இது நம்மளுக்கு தான் ஒரு புரிதல் வேணும். புரிதல் அதிகபட்சமாக அதிக அளவிலான பாலிசிகள் எடுங்க. பாலிசி எடுக்கிறது வெரி வெரி எசென்ஷியல். அடுத்ததாக என்னென்னா, பாலிசின்னு சொல்கிறது, பாலிசினுடைய ப்ரீமியம் எப்படி இருக்கும்னா ஏஜ் பேஸ்டு இருக்கும். குறைவான ஏஜில் இருக்கும் போது ப்ரீமியம் ரொம்ப குறையாக இருக்கும். வயசு ஆக ஆக ப்ரீமியம் கூடும். ஏன்னா அது ரிஸ்க் ஃபேக்டர் கூடுறதுனால அந்த ப்ரீமியனுடைய அமௌண்ட்டு கூடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய குழந்தைகளுக்கு, உங்கள் குழந்தைகள் எப்போ 18 வயசு ஆயிடுச்சோ அந்த குழந்தைகள் அத்தனைக்கும் நீங்கள் பாலிசி எடுங்க. அதுவும் நான் சொன்ன மாதிரி டேர்ம் பாலிசி எடுங்க. டேர்ம் பாலிசி எடுத்திங்கன்னா ரொம்ப லோயஸ்ட் ப்ரீமியம் வரும். அந்த குழந்தைகளினுடைய ப்ரீமியத்தை நீங்கள் கட்டுங்க. ஒரு 25 26 வயசில் அவங்க வேலைக்கு போயிட்டாங்கன்னா, ஏதோ ஒரு ஐடி கம்பெனியில் வேலைக்கு போயிட்டாங்கன்னா அந்த பாலிசினுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. இனிமேல் அவங்க அதை பே பண்ணுவாங்க. நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு 27 வயசு 28 வயசு இன்கம் டேக்ஸுக்காக வேணும்னு சொல்லி எடுக்கும் போது அதனுடைய ப்ரீமியம் ரொம்ப ஹையராக கட்டுற மாதிரி இருக்கும். அதனால் எப்போவுமே 18லேருந்து 20 வயசுக்குள்ளே உங்கள் குழந்தைகளுக்கு எவ்வளவு பாலிசி எடுக்க முடியுமோ அதை அதாவது உங்களுடைய குழந்தையினுடைய படிப்பு தெரியும், அவங்க இந்த அளவுக்கு தான் அவங்க ஏர்ன் பண்ணுவாங்கன்னு ஓரளவுக்கு உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுதுன்னா அதெல்லாம் அனுசரித்து குழந்தைகளுக்கு பாலிசி எடுத்து வைங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதே போல் எடுக்கிற பாலிசி, அடுத்த கொஸ்டின் வருது. பாலிசி பாலிசியில் நாமினின்னு ஒன்று இருக்கும். நாமினின்னு சொல்கிறது எப்படின்னா, அந்த எல்ஐசி ஒருவர் இறந்தால் அதை எந்தவித லீகல் பிரச்சனை இல்லாமல் அந்த நாமினி கையில் அந்த பணத்தை கொடுப்பாங்க. ஆனால் அந்த நாமினி கையில் கொடுத்தாலுமே அந்த நாமினி அந்த பணத்துக்கு சொந்தக்காரர் கிடையாது, சட்டப்படியான சொந்தக்காரர் கிடையாது. அவரை அந்த பணத்தை வாங்கி அந்த வாரிசுகளுக்கு அந்த பணத்தை கட்டாயம் கொடுக்க கடமைப்பட்டவர் ஆவார். இப்போ அடுத்த கேள்வி வருது, நான் என்ன செய்யணும்? இப்போ உதாரணமாக ஒருத்தர் வீட்டில் உள்ள ஒரு தலைவர் ஒரு பாலிசி எடுத்திருக்கிறாரு. அந்த வீட்டில் ஒரு இந்து குடும்பம்னு வைத்துக்கொள்வோம். அவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்குது, மனைவி இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ
அவர் உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படும் போது அந்த பணம் வந்து 3 பங்காக பிரியும். இப்போ அவருடைய அம்மா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இறந்தவருடைய அம்மா இருக்கிறதா வச்சுக்கிட்டிங்கன்னா மொத்தமும் அந்த பணம் அவ்வளோ 4 பங்கா, அதாவது அம்மாவுக்கு ஒரு பங்கு, மனைவிக்கு ஒரு பங்கு, 2 குழந்தைகளுக்கு 2 பங்காக பிரியும். ஸோ மொத்தம் 4ல் 1 பங்கு தான் மனைவியை போய் சேரும். அப்போது இதுக்கடையில் அந்த 2 பெண்களும் நல்லா கல்யாணம் கட்டி நல்லா செட்டில் ஆகி கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அன்னெசரியாக இதில் கால் பங்கு அந்த பெண்களை போய் அடையும். ஆனால் அந்த மனைவிக்கு அந்த போதுமான பணம் போய் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். இதற்காக என்ன பண்ணணும்னா, பாலிசி எடுத்தவுடனே பாலிசியில் பாலிசியை ஒருத்தர் பேருக்கு அசைன் பண்ணலாம். என்ன பண்ணணும்னா, அந்த பாலிசியை ஒவ்வொரு கணவர்மாரும் அந்த பாலிசியை தன்னுடைய மனைவி பேருக்கு அசைன் பண்ணிடணும். அது வந்து ஒன்றுமே இல்லை, ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர் தான். உங்களுடைய முகவர்கள்ட்ட சொன்னீங்கன்னா ஒரு ஃபார்ம் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த ஃபார்மில் நீங்கள் கையெழுத்து போட்டிங்கன்னா அந்த பாலிசினுடைய பின்புறம் அந்த மனைவியினுடைய பேரை அசைன் பண்ணிடுவாங்க. அதுக்கு மீனிங் என்னென்னா, அந்த பாலிசி எடுத்தவர் இறந்த பிறகு அந்த முழு பணமும் அசைனிக்கு தான் போய் சேருமே தவிர மற்றவங்களுடைய யாருக்கும் போய் சேராது. இது சம்திங் லைக் நீங்கள் வில் எழுதுகிற மாதிரி. மற்றவர்கள் எந்த உரிமையுமே கேட்க முடியாது. ஏன்னா நீங்களே அந்த முழு இதையும் அசைன் பண்ணிட்டீங்க, அந்த மனைவிக்கு அசைன் பண்ணிட்டீங்க. ஸோ இன்றைக்கும் உங்கள்கிட்ட நிறைய பாலிசி இருந்துச்சுன்னா உங்கள் குடும்ப சூழ்நிலையை பாருங்கள். யாரை வந்து எப்படி இருக்கணும், எப்படி வந்து நீங்கள் டேக் கேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பாலிசிகளை அசைன் பண்ணுங்கள். உதாரணமாக உங்கள் தாய் இருக்கலாம், அந்த தாய்க்கு வந்து ஒரு அளவுக்கு இப்போ ஒரு 2 லட்ச ரூபா பாலிசி, உங்களுடைய இறப்புக்கு பிறகு அவங்கள பார்க்குறதுக்கு அந்த தாய்க்கு அந்த 2 லட்ச ரூபா வேணும்னா அந்த பாலிசியை அந்த தாய் மேலே அசைன் பண்ணிடுங்க. அடுத்தாப்பில் மனைவிக்கு ஒரு அசைன் பண்ணுங்கள். இப்படி வந்து பாலிசிகளை அசைன் பண்ணி வைங்க. நாமினேஷன் சொல்கிறது வந்து இட்ஸ் நாட் அ கரெக்ட் ப்ரொசீஜர். நாமினேஷன் வந்து எல்ஐசி கம்பெனிக்கு ஒரு இலகுவான ப்ரொசீஜரை தவிர அதை நாமினேஷன் பண்ணுறதுனால அந்த பாலிசி ஹோல்டருக்கு வந்து ஒரு இலகுவான ப்ரொசீஜர் கிடையாது. அது வந்து வீணான லிட்டிகேஷன்ஸை உருவாக்கும். தேங்க்யூ.